ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைணவம் என்கின்ற பகுதியிலே 14வது பகுதி இன்று. எம்பெருமானினுடைய திரு கண்களினுடைய அழகை வேதத்திலேயும் சரி, வேதாந்தங்களிலேயும் இதிகாச புராணங்களிலேயும் ஆழ்வார்களினுடைய ஸ்ரீசுக்திகளிலும் நாம் காணலாம். தந்தாமரை கண்ணன், புண்டரீக நயன விசாலாட்சௌ, கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து இருக்கக்கூடிய பெரிய கண்கள் என்று இப்படி பல இடங்களிலே நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் தாயாரினுடைய கண்கள் எப்படி விலட்சணமா விசேஷமாக இருக்கின்றது என்பதை சுவாமி வேதாந்த தேசிகர் ஸ்ரீஸ்துதியிலே ஒரு ஸ்லோகத்திலே நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார். பிராட்டியினுடைய கண்ணழகு 3 வகையாக இருக்கின்றதாம். அகன்று விரிந்து இருப்பதனாலே அப்போதலர்ந்த தாமரை மலர் போலே இருக்காம். கருகரு என்று இருப்பதினாலே கார்மேகம் போலேயும் இருக்கின்றதாம். அடியார்களை ரட்சித்தே தீருவேன் என்பதனாலே ஆர்தத்ரான விரதம் என்பதையும் கொண்டிருக்கிறதாம். இப்படிப்பட்ட விசேஷம் கொண்டிருக்கக்கூடியதான கண்களை உடையவள் தாயாரே ஆவாள் என்று பெருந்தேவி தாயாரினுடைய அழகை மிக அழகாக ஒரு ஸ்லோகத்திலே காட்டுகின்றார். ஆர்தத்ரானா விருத்திபி அமிர்தாசார நீலாம்புவாகைஹின்னு தொடங்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம். பிராட்டியினுடைய கல்யாண குணத்தை எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இது. பொதுவா ஐஸ்வர்யத்தை பெறுவது அப்படிங்கிறது 2 வகைப்படும். இதுவரைக்கும் ஐஸ்வர்யத்தையே பெறாதவர்கள் அல்லது ஐஸ்வர்யத்தை இழந்திருப்பவர்கள், மறுபடியும் அதை பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள், இப்படி 2 வகை சாரார்கள் உண்டு. இதிலே இதுகாரும் ஐஸ்வர்யத்தையே பெறாதவர்களுக்கு நான் நிச்சயமா அவர்களுக்கு கடாட்சத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியது, தாயாரினுடைய கடாட்சம் படக்கூடியதா அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகம் இதுன்னு காட்டுறார். அது எப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யத்தை நிற்கும் ஆர்தர்களை காப்பதனாலே ஆர்தத்ரானா விரதம் உடைய கண்கள், அந்த கடாட்ச பார்வை படுவதினாலே அப்படிப்பட்ட மேன்மையை உடைய கண்களை உடையவள் பெருந்தேவி தாயார் என்று இதிலே சொல்றார். தாயாரினுடைய பார்வை எந்த திக்கிலே சென்று படுகின்றதோ, எந்த திசையிலே சென்று படுகின்றதோ, யார் மேலே படுகின்றதோ, எந்த வஸ்துவின் மேலே அது படுகின்றதோ, ஐஸ்வர்யங்கள் மங்கள வஸ்துக்கள் எல்லாமே நான் முன்னே செல்வேன் அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு முன்னே சென்று அடைகின்றதாம். இதுதான் தாயாரினுடைய கடாட்சத்தினுடைய பெருமை என்றும் சொல்றார். ஆக ஆர்தர்களை காப்பதையே பிரதமாக கொண்டிருப்பவள், அமுதம் என்கின்ற மழையை பொழியக்கூடிய கார்மேகம் போன்றது. இப்போ கார்மேகங்கள்லாம் இருக்கு, எந்த ஒரு உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் லோகக்ஷேமார்த்தமாக அந்தந்த இடங்களிலே சென்று அப்படியே மழையை பொழியும். அதுபோல தாயாரினுடைய கடாட்சம் என்பது எப்படி இருக்குன்னா, கார்மேகங்கள் அப்படியே மழையை சொரியறது போல கடாட்சத்தை அப்படியே சொரிகின்றதாம். ஆக கார்மேகம் போலே கருத்திருக்கு, எந்த உபகாரத்தையும் பிரதி உபகாரத்தையும் எதிர்பாராமல் சொரியக்கூடியதா இருக்கு. அப்போது அலர்ந்த தாமரை பூ போலேயும் மலர்ந்து விரிந்தும் இருக்கின்றதாம். அப்படி அந்த மலர்களோடு ஒத்திருக்கின்றது. ஆக எம்பெருமானினுடைய கண்களை காட்டிலும் தாயாரினுடைய கடாட்ச பார்வை, திருக்கண்களினுடைய ஏற்றம் என்னன்னு சொன்னால், சிவந்து அலர்ந்து விரிந்து இருப்பதனாலே தாமரை மலர்களோடும் ஒத்திருக்கிறதாம். ஆசிரிதர்களுக்கு எப்பொழுதும் கடாட்சத்தையே சொரிந்து கொண்டிருப்பதனாலே கார்மேகம் போலேயும் கருத்திருக்காம். ஆர்தர்களுக்கு எப்பொழுதும் நான் அவர்களை ரட்சிப்பேன் அப்படிங்கிற விரதம் உடையவதா இருப்பதனாலே ஆர்தத்ரானா விரதம் உடைய குணத்தை உடைய கண்களாகவும் இருக்கின்றதாம், கடாட்ச பார்வையானது. ஆக இந்த 3 விசேஷணம் கொண்ட தாயார் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் நம்மை எல்லாமும் அவளினுடைய கடாட்ச பார்வையினாலே ஒரு துளியாவது நம்மீது பட்டு நாமும் அவளினுடைய திருவடியை அடையும்படியான பாக்கியத்தை அவளே நமக்கு நல்க வேண்டும் என்று இன்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.